வணக்கம் தாயகம். என்ன மாதிரி நாட்டில் உலகத்துல எல்லாம் நிறைய இடங்கள்ல மழை பெய்யுதாம், வெள்ளம் அடிக்குதாம். எஸ், நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, ம். ஆசியாவினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடுகள்ல ஒன்றுதான் சைனா. என்ன ஒரு வளர்ச்சி ஒரு குறுகிய காலத்துக்குள்ளன்னு சொல்லி எல்லாருமே சைனாவை பார்த்து பொறாமப்படும் போது யார் கண்பட்டதோ தெரியல. சைனா மக்கள் அத்தனை பேருமே அல்லோலகலப்பட்டு இருக்காங்க கண்ணா. சைனாவினுடைய வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பகுதிகளிலையுமே இந்த இயற்கையினுடைய சீற்றம் காரணமாக நிறைய பேர் பாடுபடுறாங்க. என்னதான் வல்லரசு நாடாக இருந்தாலும் நாட்டுல நிறைய என்ன சொல்றது, பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே செஞ்சிருந்தாலும் கூட இந்த இயற்கையோட யாராலையுமே போட்டி போட முடியல தெரியுமா. ஒரு நைட்டுக்குள்ள மழை, புயல், வெள்ளம், சூறாவளின்னு துவம்சம் பண்ணியிருக்கு சைனாவையே. சைனாவில் ரொம்பவுமே டெவலப் ஆன நிறைய சிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி எங்கட நாட்டை மாதிரி நிறைய இடங்கள் இன்னும் டெவலப் ஆகாம இருக்கு. இந்த மாதிரியான இடங்கள் தான் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல அதிகம் பாதிக்கப்படுகிற இடங்களாக மாறி இருக்கு. சைனா பொறுத்த வரைக்கும் சைனானுடைய வடமேற்கு பகுதியில காலை நேரத்துல, அதிகாலை நேரத்துல திடீர்னு ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. வீடுகள் எல்லாமே இடிஞ்சு விழ அந்த இடிபாடுகளுக்குள்ள 30 பேர் சிக்கொண்டிருக்காங்க. 21 பேரை சேஃபா மீட்டுட்டாங்க. அதுல 5 பேரை காப்பாற்ற முடியல. ஏனையோரை தேடுறதுக்கான மீட்பு நடவடிக்கைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்கண்ணா. இது ஒரு பக்கம் இருக்கிற நேரத்துல இன்னொரு பக்கம் சைனாவினுடைய இன்னொரு பக்கமும் இதே மாதிரியான இயற்கை சீற்றத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. அது ஹூபே அப்படிங்கிற மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அங்க சரியான மாதிரியான புயல் காற்று. அந்த புயல் காற்றுனால 11 பேர் பலியாகி இருக்கிறாங்க. இதுல 4800க்கும் மேற்பட்ட கட்டடங்களுக்கும் அந்த இடத்துல சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா பாருங்களேன் எவ்வளவு பெரிய புயலா இருந்திருக்கும் அப்படின்னு. இப்போதான் நாங்க மெயின் விஷயத்துக்கு வரோம். அதாவது சீனாவினுடைய தென் மாகாணம் ஸ்குவாங்ஷி அப்படின்ற ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இது எதன் காரணமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, சீனாவில் ஏற்பட்ட ஒரு சூறாவளியினுடைய ஒரு தாக்கத்தின் காரணமாக. சீனாவில் இந்த வருஷத்துல மாத்திரம் 10 சூறாவளி வந்திருக்கான் தெரியுமா? 10வது சூறாவளியாக இந்த மெசாக் சூறாவளி பெயரிடப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஒரு டித்வாவே போதும் அப்படின்னு சொல்லி நாங்க இருக்கிறோம். 10 சூறாவளியை பார்த்த இடம் அப்படின்னு சொன்னா எவ்வளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்றத நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக. நிஜமாவே அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே பதறுது தெரியுமா. காட்டாறு மாதிரி வெள்ளம் அப்படியே போகுது. மக்கள் அவங்கள காப்பாத்துவாங்களா, உடைமைகளை காப்பாத்துவாங்களா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவ்வளோ ஒரு கஷ்டத்துக்குள்ள இருக்கும் போது நாங்களும் எங்க உயிரை காப்பாத்திக்க தானே வேணும் அப்படிங்கிற மாதிரியே மனுஷங்களுக்கு போட்டியா பாம்பு இந்த தண்ணியில நீந்தி போகுது தெரியுமா. இது என்ன விஷயம் அப்படின்னு பாக்குற நேரத்துல சைனாவை பொறுத்தவரையில் சைனாவில் நிறைய டேம் கட்டி வச்சிருக்காங்க. சைனாவில் டேம் கட்டுறதுன்றது சாதாரணமா மதில் கட்டுற மாதிரி விஷயம். டேம் கட்டுறதுல நாங்க தான் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி சைனா நினைச்சு கட்டாலும் கட்டினாங்க. அவங்க அணை கட்டின விஷயங்கள் தான் இப்ப அவங்களுக்கு ஆபத்தாவே மாறி இருக்கு. அணை பெருக்கெடுத்து, அதாவது ஆறு பெருக்கெடுத்து வருகிற நேரத்தில் அணை உடைப்படுத்திடும் அப்படின்றதுக்காக இந்த டேம்கள் எல்லாம் திறந்து விடுறாங்க. அப்படி திறந்து விடுற நேரத்தில் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இதெல்லாம் எங்க நாட்டிலேயே நடக்கிற விஷயம் தான். அப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நேரத்தில் தான் இந்த பாம்புகளினுடைய வெளியேற்றம் இடம்பெற்றிருக்கு. இது எப்படி வந்திருக்கு அப்படின்றதை நாங்க தெளிவுபடுத்திடலாம். ஒரு பாம்பு 2 பாம்புனா பிரச்சனை இல்லைங்க. அட் அ டைம்ல பாம்பும் அப்படி என்னப்பா மழை மாதிரி இப்படி குமிஞ்சு போகுதுன்ற மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட 900 பாம்புகள். இந்த பாம்புகள் அத்தனையுமே ஒரு வளர்ப்பு பண்ணையில இருந்து தான் வெளியேற்றப்பட்டிருக்கு. என்ன இது எங்களுக்கு தெரியும், கோழி பண்ண தெரியும், பன்றி பண்ண தெரியும், இது என்ன பாம்பு பண்ணை அப்படின்னு சொன்னா, சைனாவில் பாம்பு பண்ணை சகஜம். சைனாவில் இருக்கிறவங்க நிறைய பாம்பு சாப்பிடுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் சைனாவில் நிறைய மருத்துவ தேவைக்காகவும், அதே நேரத்தில் பாம்பு தோல்ல இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற நிறைய கைவினை பொருட்கள் இருக்கிறதாலையும் பாம்பு பண்ணைகள் அங்க சகஜம். அப்படிப்பட்ட ஒரு பாம்பு பண்ணையிலிருந்து தான் இந்த கிட்டத்தட்ட 900 பாம்புகள் வெளியேறி இருக்கிறது. இந்த பாம்பு பண்ணைக்குள்ள தண்ணி போச்சு, தண்ணியோட தன்னியா இவ வெளியில வந்துட்டினா. ஆமா, இந்த 900 பாம்புகளுமே விஷ பாம்புகளான்னு கேட்டா அதுதான் கிடையாது. சில நாகப்பாம்புகளும் இருந்திருக்கு. அதுல விஷத்தன்மையற்ற பாம்புகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இப்ப பாம்புகள் அட் அ டைம்ல பார்த்தோன்னே சாதாரண மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க, இதை பிடிச்சி நம்ம தூர தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்கன்னா, வீடு பூட்டி இருக்கு, இல்ல நம்ம வீட்டுக்குள்ள சேஃபா இருக்கிறோம், வெள்ளம் இருக்குன்னு நினைக்கும் போது தண்ணி எப்போ எந்த டைம்ல உள்ளுக்கு வரும்னு தெரியாது, எவ்வளவு மட்டும் உயர்வடையும்னு நமக்கு தெரியாது. இந்த டைம்ல உசுன்னு ஒரு சவுண்ட் கேட்டாலோ பாம்பு எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரியல. எல்லாருக்குமே இது விஷ பாம்பா விஷம் இல்லாத பாம்பான்னு தெரியாது இல்லையா. பாம்போட சைட்ல இருந்து யோசிக்கும் போது அது தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அது ஏதாவது செய்ய பார்க்கும். ஆமா, பாம்பு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக பாம்பு நீந்தி எங்க அவங்களுக்கு எங்களுக்கு பிடிமானம் இருக்கும், அந்த பிடிமானத்தில் அது ஏற ட்ரை பண்ணும். அப்படி இருக்கிற நேரத்தில் மக்கள் பயந்து, பாம்புக்கு பயந்து ஓடுறதால நிறைய பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லாமல் சீனா தானே, நம்ம ஆளுங்க தானே,
அவங்க பாம்பு பிடிக்கிறதுல விண்ணன்க. அப்ப இந்த தப்பி வார பாம்புகளை பிடிக்கிறதுக்கும் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க அப்படின்ட்டுன்னு உயரதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பாம்பு பிடிக்கிறதுக்குன்னு சில பல யுக்திகள் அவங்க கையாளணும், அதுக்குன்னு சில பல உபகரணங்கள் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான டீம் எல்லாம் அசைன் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட மக்கள் பயத்தினால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அது சர்வசாதாரணமா சில பேர் இப்படி கையில இந்த கையில பிடிச்சி இந்த பக்கம் வீசுறாங்க, அது வீசுன்னு பாத்துறாங்க, இந்த பக்கம் இன்னொன்னு வருது. சில நாகப்பாம்பெல்லாம் இப்படி நின்று பார்க்கும்போது நான் என்ன பண்றதுன்னு சொல்லேன் அப்படின்ற மாதிரியே இருக்கு. அது எங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது நிஜமா பயமா இருக்கு. அப்ப நேர்ல பார்த்தவங்களுக்கு ஆமா சில விஷுவல்ஸ் பார்த்தோம். அதுல வந்து பாம்புகள் தண்ணியில இப்படி போறாங்க. அது அந்த கூட்டமா சேர்ந்து போற மாதிரி, எங்க போற நானும் உன் கூடவே சேர்ந்து வரேன்னு யாராவது இனி வர்ற காலத்துல வந்து பின்னாடி டப்பிங் கொடுத்து எதுவும் ஃபன்னா பண்றாங்களோ தெரியாது. ஆனா இது ரொம்பவுமே சீரியஸான ஒரு விஷயமா மாறி இருக்கு சைனாவை பொறுத்த வரைக்கும். இன்னும் சில விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தேன். நாய்க்கூடு பூனைகள்லாம் இருக்கக்கூடிய கூடுகள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அப்படியே உள்ள சிக்கிடுச்சு. ஆனா இந்த வளர்ப்பு பண்ணையில இருந்த பாம்புகள் மட்டும் எப்படிதான் பிச்சுக்கிட்டு வந்ததோ தெரியல. அப்ப எவ்வளவு தூரம் ஃபோர்ஸா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த வெள்ளம். ஆமா இதனால வந்து இப்ப பிரச்சனை அதிகமாகி இருக்கு. பொதுவா வெள்ளத்தாலே வரக்கூடிய பிரச்சனை, வெள்ளத்துக்கு பிறகு வரக்கூடிய சுகாதார பிரச்சனைகள், இது எல்லாமே சகஜமா நடக்கிற விஷயம். ஆனா இந்த பாம்பு பிரச்சனை வந்து இப்பொழுது பெரிய தலைவலியா மாறி இருக்கிறது இந்த ஹிங்ஷு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும். அங்க இந்த பாம்புகளை எப்படி கட்டுப்படுத்துறது, இல்லாவிட்டால் இந்த பாம்புகளினூடாக மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம எப்படி தடுக்கிறது அப்படின்றதுல தான் இப்போ அதிகாரிகள் மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. பேசிக்காவே ஒரு வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னா உடைமைகள் எப்படி வெள்ளத்துல அடிச்சுட்டு போகுன்ற நமக்கு தெரியும். நிறைய இடங்கள்ல காட்டாறு மாதிரி வெள்ளம் வரும்போது வாகனங்கள் மிதந்து போறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சைனாவில் அட் அ டைம்ல இந்த மாதிரி 900 பாம்புகளுமே மிதந்து போனதுதான் எல்லாருமே வந்து ஒரு பயத்துக்குள்ளேயும் மாத்தி இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம மக்களும் அங்கலாய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இது சைனாவில் வந்து இந்த பிரச்சனை, வெள்ள பிரச்சனை, மழை பிரச்சனை, சூறாவளி பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் சைட் எடுத்து போனோம் அப்படின்னு சொன்னால் ஐரோப்பாவில் வெயில் பிரச்சனை. இந்த வெயில் காரணமாக அதிகமானவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து நாங்களும் அடிக்கடி சொல்லியிருந்தோம். எங்களுடைய நிகழ்ச்சி வணக்கம் தாயகத்தில் கூட இதுக்காக சிறப்பான நிகழ்ச்சி தந்திருந்தோம். இப்போ ஜெர்மனி அதிகமாக, இதுவரை காலமும் பிரான்ஸ் அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தோம். பிரான்ஸ்ல இருந்து கொஞ்சம் கிழக்கு பகுதியாக அந்த வெப்ப அலை நகருகிறது என்று சொன்னாங்க. இப்போ அது வந்து ஜெர்மனியை அதிகமாக பாதிக்கிறது அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு. அந்த நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க இந்த வெயிலோட தாக்கத்தினால. அதுலயும் அதிகமானவங்க 75 வயதுக்கும் மேற்பட்டவங்களா இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஜெர்மனி மாதிரியான நாடுகள்ல வந்து வெப்பத்தை தாங்கக்கூடிய மாதிரியான கட்டட அமைப்பு கிடையாது. குளிரை தாங்கக்கூடிய மாதிரியான கட்டட அமைப்பு தான் அதிகம். எனவே வீடுகளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு போரணைக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஏற்படுகிறது. அதனாலேயே நிறைய பேர் வந்து வெளியில வராங்க. தண்ணி இருக்கிற இடங்கள்ல உடனடியாக போய் அங்க வந்து குளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது ஆபத்தான நீர்நிலையா இருக்கலாம். அதனால உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இந்த மாதிரி அதுவும் குறிப்பா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லை. நாங்க கொஞ்சம் ஹீட் பழக்கப்பட்டார்கள். பாடி வந்து தாங்கிக்கூடிய மாதிரியான ஹீட்ல நம்ம இருந்து பழகிட்டோம். ஆனா ஜெர்மனி மாதிரியான நாடுகள் அப்படி கிடையாது இல்லையா. அங்க ஹாஸ்பிட்டல்ல ஏசி ரூமே கிடையாதுங்க. அப்ப எல்டர்ஸ் ஹோம் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். பேசிக்காக வந்து அங்க ஏசி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியவங்களுக்கு சடனா இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாகும் போது நிஜமாவே கஷ்டம் தான். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு இடமா மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல நம்ம கூட ஷோல பேசியிருந்தோம் இல்லையா, வெப்பநிலை மனித உடலால் உணரப்படக்கூடிய வெப்பத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதால ரொம்ப நேரம் வெயில்ல போய் நீங்க நிக்காதீங்க. வெளியில வேலை செய்யறவங்க வெயில் டைம்ல உச்சி வெயில நிக்காதீங்க. வியர்வை அதிகமா வெளிவர மாதிரியான வேலைகள் செய்யாதீங்க அப்படிங்கறதான் அடிக்கடி நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். சரியா? எனவே இயற்கையை நாங்க எப்ப சீண்ட ஆரம்பிக்கிறோமோ இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுக்குற நேரத்தில் தாங்க முடியாமல் கொடுக்கும். அதனால எப்பொழுதும் இயற்கையோடு வாழுகின்ற மனிதர்களாக நாங்கள் மாறுறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த மாதிரியான இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மீண்டு வரணும். அவங்களுக்கு எங்களுடைய பிரார்த்தனைகள். இனி வரக்கூடிய காலத்திலேயாவது நம்ம இயற்கையை நேசித்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்றதுக்கான வழிவகைகளை உலக மக்கள் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். வணக்கம் தாயகம்.